சிஎம் சார் பாத்திருக்கீங்க, என்ன சார் சொன்னாங்க? பிஎம் என்ன சொன்னாரு சார்? பிஎம் என்ன சொன்னாரு சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி இப்போ பேச வேணாம், அப்புறமா பேசலாம். சார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க சார். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ நாய வேஷம் போட்டுச்சுன்னா நீ குறைச்சுதான் ஆகணும், குறைக்கணும். அது போல ஒரு அமைச்சரோட இடத்துல நாற்காலி நீங்க உட்காடுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால தமிழ் மக்கள் வந்து ரொம்ப அன்பான மக்கள். ஆமா, 4-5 பேர் இந்த உப்ஸ் பசங்க கொஞ்சம் இதை எழுதுவாங்க காமெண்ட்ஸ். பட் பொதுவாக ரொம்ப அன்போட நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணி ஆமா இப்படி நடந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்ற மக்கள். அமைச்சர்கள் வந்து எனக்கு அனுபவம் இல்லைம்மா, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ப்ரெஸ் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண பார்க்குறேன்னு நினைச்சு, எப்படி ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்ல ஒரு இந்த ப்ரெஸ் நேர்காணல் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு. போக போக அவர் முதிர்ந்து ஒரு மெச்சூரிட்டி பெற்று அவங்களுக்கு எப்படி அந்த அணுகுமுறை நல்லா மாறிடுச்சு, அவங்க நல்லா அப்படி கவர் பண்ணார். அது எப்படி என்னன்னு ஆரம்பிச்சு நல்லா கவர் பண்ணும். அதே போல நமது முதலமைச்சரும் சரி, மற்ற அமைச்சர்களும் சரி, என்னோட 4-5 வருஷம் நான் அரசியல் இருக்கேன். எனக்கு தெரியும் பல தாவேகா அரசியல்வாதிகள், வெற்றி பெற்ற அரசியல்வாதிகள் 3 மாசம் 6 மாசம் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு அந்த 4-5 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்லுவேன் என்னன்னா, பயப்படாதீங்க, தயவு செய்து ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுங்க. மக்கள் கிட்ட ப்ரெஸ் வந்து ஒரு பாலம், நம்மளுடைய கருத்துக்களை அங்கே எடுத்துட்டு போகும். அப்படி நீங்க சொல்ல மக்கள் நீங்க என்ன பண்றீங்க, எப்படி பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு மக்கள் பார்க்கறது உங்க பேச்சு டைரக்டா இல்லை, இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த வார் ரூம் இருக்கு, அது மூலமா தான் நடக்குது. அது வந்து என்ன இருந்தாலும் ஒரு நிழல். நீங்க முன்னால வந்து அமைச்சர்கள் அவர்களே, நீங்களாம் நேரா பேசுனீங்கன்னா அதுதான் நிஜம். மக்கள் விரும்புவது நிஜம், நிழல் அல்ல. எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ நாய வேஷம் போட்டுச்சுன்னா நீ குறைச்சுதான் ஆகணும், குறைக்கணும். அது போல ஒரு அமைச்சரோட இடத்துல நாற்காலி நீங்க உட்காடுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால தமிழ் மக்கள் வந்து ரொம்ப அன்பான மக்கள். ஆமா, 4-5 பேர் இந்த உப்ஸ் பசங்க கொஞ்சம் இதை எழுதுவாங்க காமெண்ட்ஸ். பட் பொதுவாக ரொம்ப அன்போட நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணி ஆமா இப்படி நடந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்ற மக்கள். அமைச்சர்கள் வந்து எனக்கு அனுபவம் இல்லைம்மா, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ப்ரெஸ் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண பார்க்குறேன்னு நினைச்சு, எப்படி ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்ல ஒரு இந்த ப்ரெஸ் நேர்காணல் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு. போக போக அவர் முதிர்ந்து ஒரு மெச்சூரிட்டி பெற்று அவங்களுக்கு எப்படி அந்த அணுகுமுறை நல்லா மாறிடுச்சு, அவங்க நல்லா அப்படி கவர் பண்ணார். அது என்னன்னு ஆரம்பிச்சு நல்லா கவர் பண்ணும். அதே போல நமது முதலமைச்சரும் சரி, மற்ற அமைச்சர்களும் சரி, என்னோட 4-5 வருஷம் நான் அரசியல் இருக்கேன். எனக்கு தெரியும் பல தாவேகா அரசியல்வாதிகள், வெற்றி பெற்ற அரசியல்வாதிகள் 3 மாசம் 6 மாசம் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு அந்த 4-5 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்லுவேன் என்னன்னா, பயப்படாதீங்க, தயவு செய்து ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுங்க. மக்கள் கிட்ட ப்ரெஸ் வந்து ஒரு பாலம், நம்மளுடைய கருத்துக்களை அங்கே எடுத்துட்டு போகும். அப்படி நீங்க சொல்ல மக்கள் நீங்க என்ன பண்றீங்க, எப்படி பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு மக்கள் பார்க்கறது உங்க பேச்சு டைரக்டா இல்லை, இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த வார் ரூம் இருக்கு, அது மூலமா தான் நடக்குது. அது வந்து என்ன இருந்தாலும் ஒரு நிழல். நீங்க முன்னால வந்து அமைச்சர்கள் அவர்களே, நீங்களாம் நேரா பேசுனீங்கன்னா அதுதான் நிஜம். மக்கள் விரும்புவது நிஜம், நிழல் அல்ல.